நார்த்தங்காய் ஊறுகாய். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்குது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். இந்த நார்த்தங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காய் வந்து உள்ள நம்மளுக்கு ஜீரண சக்தியை அதிகரிக்கக்கூடியது மற்றும் அதில் இருக்கக்கூடிய கோளாறுகளை நீக்கக்கூடிய தன்மை இந்த காய்க்கு இருக்குது. அப்பேற்பட்ட காயை நம்ம அப்போ இருந்து என்ன பண்ணுவோம்னா ஊறுகாய் போட்டு சாப்பிடுவோம். நல்லா நறுக்கி வச்சுட்டு அதில் உப்பு கண்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உப்பு கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நேரம் குலுக்கி வச்சுருந்தீங்கன்னா நல்லா உப்பும் இதுவும் சேர்ந்து சுவையாக இருக்கும். நம்ம அப்படி சாப்பிட நம்மளுக்கு ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது, அது உதவும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் வயிற்றில் இருக்கிற நோய்களை வந்து சுலபமாக விரட்டிடலாம். ஆனால் அப்பேற்பட்ட நார்த்தங்காய் ஊறுகாயை எப்படி தப்பில்லாமல் சுவையாக சுலபமாக போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நார்த்தங்காய் ஊறுகாய், அதாவது இப்போ நாம் எடுத்துருக்கிற எண் வந்து 5 எண் எடுத்துருக்குறோம். ஆனால் நம்ம பொதுவாக பெரிய நார்த்தங்காயாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி பெரிய நார்த்தங்காயாக கிடைக்கும் பொழுது அது ஒன்றே எடுத்துக்கலாம். இது ரொம்ப சின்னதுன்றதுனால நான் வந்து 5 எடுத்துருக்கிறேன். 5 எண்ணிக்கையில் எடுத்துருக்கிறேன். இதில் 2 நம்ம பிழிந்து பழசாறு எடுத்துருவோம். மீதி 3 சிறு துண்டுகளாக நறுக்கிடுவோம். இதோட கொட்டைகளை நம்ம நீக்கணும். இந்த நார்த்தங்காய் வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு மனம் கொடுக்கும். இது அது தவிர ஜீரண சக்திக்கு இது ரொம்ப நல்லது. அதனால் பொதுவாக நம்மளுக்கு வயிற்று பிரச்சனைகள் அல்லது குமட்டல் போன்ற உணர்வுலாம் இருக்கும்பொழுது இந்த நார்த்தங்காயை நம்ம லேசாக முகர்ந்து பார்க்கலாம். அல்லது நாக்கில் சிறிய துண்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா பொதுவாக அதுக்கு எல்லாமே இது கொஞ்சம் சரியாயிடும். சின்ன அஜீரண கோளாறுகளுக்கு கூட இது வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வந்து இதை அந்த மாதிரி பார்த்துருக்குறேன். நல்லா தான் ஆயிருக்கு. அதனால் நீங்களும் வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த மென்மையான பகுதிகளை மட்டுமே நம்ம இந்த ஊறுகாய்க்கு போட்டுக்கலாம். ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தெல்லாம் போட்டிங்கன்னா என்னாகும், கொஞ்சம் துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதை தவிர வந்து சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க சின்னவங்கள்லாம் இருந்தாங்கன்னா. அதனால் நம்ம அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு அதை எடுத்து போட்டுடலாம். இது அப்படியே போடுறாங்க, ஆனால் நம்ம அதை எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து மற்ற பகுதிகளை உபயோகப்படுத்திக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா ஊறுகாவாக இதனுடைய சேதாரம் ரொம்ப குறைவாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்ன துண்டுக்களாக போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு அது சாப்பிடும்பொழுது வேணும்னா அதிகமாக எடுத்துக்கலாம், இல்லாட்டா வீணாகிறத நம்ம தடுக்க முடியாது. அதனால தான் நம்ம சிறிய துண்டுகளாக போட்டுட்டோம்னா வேணுன்றதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன துண்டுங்களாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 பழத்தோட சாறை எடுக்க போகிறோம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை அரைஞ்சிட போகிறோம். லேசாக இப்படி எடுத்திங்கன்னா போதும். இது எதுக்காக நம்ம பண்ணுறோன்னா இந்த ஊறுகாய் வந்து கொஞ்சம் துரிதமாக தயாராகும் அப்படி பண்ணும்பொழுது. ஏன்னா அது வந்து நம்ம பொதுவாக உப்பு போட்டுட்டு உப்பில் இருக்கக்கூடிய அந்த தன்மையினால் இந்த சாறு வெளியில் வந்து அதுக்கப்புறம் அது ஊறணும். அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சாராகவே போட்டுட்டோன்னா அதனுக்கு வந்து சீக்கிரமாக தயாராகிடும். அதனால் லேசாக எடுத்திங்கன்னா போதும், நிறைய எடுக்க வேண்டாம். நம்மளுடைய எலுமிச்சம்பழம் ஊறுகாய் அப்படின்ற அந்த பதிவுலேயும் இதை பற்றி நம்ம குறிப்பிட்டிருப்போம். இப்போது இதையும் நம்ம துண்டுகளாக நல்லா நறுக்கி அதில் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த கொட்டைகளை நீக்கிடலாம். நம்மளுடைய நார்த்தங்காயை நல்லா நறுக்கியாச்சு. அடுத்தது இதை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு வாணலியை சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு 3 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெயை உபயோகப்படுத்தலாம். இந்த நல்லெண்ணெய் என்ன ஆகும்னா ரொம்ப நாள் நம்ம அதை வைக்கும் பொழுது இதனுடைய மனம் மாறாது மற்றும் இது கெட்டு போகிற தன்மையை குறைக்கக்கூடிய சக்தி ஆற்றல் இந்த நல்லெண்ணெய்க்கு இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நல்லெண்ணெய் உபயோகப்படுத்துகிறோம்.
கடுகு மற்றும் வெந்தயத்தை பொடிச்சு போடுறதுனாலும் போடலாம், அல்லது அப்படியே நம்ம இதில் போட்டு தாளித்து அதில் ஊற்றிடலாம். ஏன்னா இது வந்து மணத்துக்காக மட்டுமே நம்ம இந்த வெந்தய பொடியை போடுறோம். அதை தவிர இது ஒரு சிறந்த பாதுகாப்பான், அதனால் நம்ம இதை கொஞ்சம் உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் இதில் வந்து துவர்ப்பு தன்மை, கசப்பு தன்மை கொஞ்சம் நார்த்தங்காயிலையும் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் அதிகப்படுத்திடுன்றதுனால நம்ம இதை குறைவாக தாளிக்கிறது ரொம்ப நல்லது. விருப்பமானவங்க இதை வறுத்தும் போட்டுக்கலாம். நான் பொதுவாக இந்த ஊறுகாய்க்கெலாம் வந்து கல் உப்பு எடுத்து நல்லா திரித்து வச்சுக்கிறேன், அதை தான் வந்து போடுறேன். ஏன்னா கல்லாக போட்டாலும் அது கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, சில நேரம் கரையாமல் தங்கிட்டுனா அதுக்கப்புறமா நம்மளுக்கு சாப்பிடும்பொழுது உப்பு கட்டிலாம் வந்துடும். அதனால நான் என்ன பண்ணுறேன், திரிச்சிட்டு உபயோகப்படுத்திக்கிறேன். நீங்களும் அதே முறையை பின்பற்றலாம், கல் உப்பை உபயோகப்படுத்தலாம் ஊறுகாய்க்கு, ஆனால் அதை திரிச்சிட்டு உபயோகப்படுத்தலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சோன்னா வெந்தயத்தை போட்டுடலாம். வெந்தயம் நல்லா வறுபட்டு ஒரு நிற மாற்றம் ஏற்படணும், அப்போ தான் வந்து அதனுடைய கசப்புத்தன்மை நம்மளுக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் அதனுடைய நிறமாற்றம் ஏறுற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்மளுடைய பெருங்காயத்தை தூள் பண்ணுவது, கட்டி பெருங்காயத்துலேருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படி தூள் பண்ண பெருங்காயம் தான் இருக்குது. அதனால் இது வந்து முழுவதுமாக பெருங்காயத்தின் குணத்தை கொண்டது. அடுத்தது மிளகாய்த்தூள். இப்போ லேசாக பொரிஞ்ச மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது போதும். இப்போ இதை நம்ம நேரடியாக நாம் தயார் பண்ணி வச்சுருக்கிற நம்மளுடைய ஊறுகாயில் போட்டுடலாம். இப்போ நம்ம தயாராக வச்சுருக்கிற அரிஞ்ச நார்த்தங்காய் துண்டுகளில் இதை ஊற்ற போகிறோம். இப்போ காரமும் நம்ம வந்து 4 தேக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். இதை நீங்கள் பார்க்கலாம், நம்ம குடும்பத்துக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, பரவாயில்ல சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 போட்டுக்கலாம், அல்லது இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட நிறுத்திக்கலாம். இப்போ நம்ம இந்த சாறு எடுத்து விட்டுருக்கிறதுனால என்ன ஆகும்னா சீக்கிரத்தில் ஊறிட்டு நம்மளுக்கு ஒரு வாரத்துலேயே இந்த ஊறுகாயை நம்ம சாப்பிட்ற நிலைமைக்கு கொண்டு வந்துடும். இப்போவே பார்த்திங்களா நல்லா ஒரு நீர்ப்பதம் மேலே வருது. இது அப்படியே ஊறுறதுக்கு நம்ம இந்த நீரை நம்ம கொடுத்துருக்குறோம். அதுதான் இப்போ நம்ம கொஞ்ச நேரம் ஒரு நல்ல கண்ணாடி குடுவையில் போட்டு இதை ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா சுவையாக நம்மளுடைய ஊறுகாய் தயாராகிடும். ஒரு 2 தேக்கரண்டி அளவுக்கு மட்டுமே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பின் சுவையை நம்ம ஒரு வாரம் கழித்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்போது உப்பு அதிகமாக வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாயிருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா உப்பை ரொம்ப போட வேண்டாம், குறைவாக போட்டுக்கலாம். ஏன்னா உப்பு கண்டமாக இருந்தால் தான் நம்ம நிறைய உப்பு போடணும். இதுக்கு 2 தேக்கரண்டி உப்பு போட்டு நல்லா ஊற விட்டுட்டு ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதுவே போதுமானதாக இருக்கும். அருமையான நார்த்தங்காய் கிடைக்குது இல்லைங்களா, செய்துருவோம் அப்படின்னா நல்ல இந்த நார்த்தங்காய் ஊறுகாயை இதே முறையை பின்பற்றி செய்து பாருங்கள். நிச்சயமாக ரொம்ப சுவையாக அப்படி எடுக்கும் பொழுதே நாக்கில் நீரூறும் தன்மையோட இந்த ஊறுகாய் தயாராகும். செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.